100 Days Challenge. இன்னைக்கு டே 42. TNPSC 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த பயணத்துல சில நாள் படிக்கவே தோணாது, சோர்வா இருக்கும். அப்பெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. எதுக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம்? நம்ம அப்பா அம்மாவோட முகத்துல அந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தானே? சோ அந்த ஒரு இலக்குக்காக இன்னைக்கு நம்ம 42nd நாள்ல ரொம்ப உறுதியா நிக்கிறோம். பாருங்க, வெற்றிக்கு ஒரே ஒரு கீ இருக்குன்னா அது தொடர்ச்சியான முயற்சி, அதாவது கன்சிஸ்டன்சி தான். தினமும் 2 மணி நேரம் படிச்சாலும் சரி, அதை விடாம படிக்கணும். ஒரே நாள்ல 10 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த 4 நாள் புத்தகத்தையே தொடாம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உற்பத்திங்கிற பாடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சின்ன சின்ன மூலப்பொருட்களை வச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு பெரிய பொருளை உருவாக்குறது தான் உற்பத்தி. அதே மாதிரி நம்ம தொடர் முயற்சி தான் வெற்றியை உருவாக்கும். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன். இது 7ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு பாடம். உடனே நீங்க நினைக்கலாம், சார் 7th ஸ்டாண்டர்ட் தானே, இதுல இருந்து என்ன பெருசா கேள்வி வந்துட போகுது அப்படின்னு. அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2 இல்ல குரூப் 4 நீங்க எந்த தேர்வு எழுதினாலும் சரி, எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ், அதாவது அடிப்படை கேள்விகள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால இது ஸ்கூல் புக்ல இருந்தாலும் நம்ம இதை டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பே இந்த உற்பத்தி தான். அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி இந்த தலைப்புக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்திரலாம். முதல்ல உற்பத்தினா என்னன்னு பாப்போம். அப்புறம் பயன்பாடு, யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் உற்பத்தியின் வகைகள். அப்புறம் இந்த பாடத்தோட மிக மிக முக்கியமான பகுதி, உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கடைசியா இது எல்லாத்திலிருந்தும் தேர்வுல எப்படி கேள்விகள் வரும், எங்க நம்மள குழப்புவாங்கன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சரி, முதல் கேள்வி, உற்பத்தினா என்ன? வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு மூலப்பொருளை, அதாவது ரா மெட்டீரியலை நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளா மாத்துற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் உற்பத்தி. சிம்பிளா சொன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு புதிய வடிவத்தையும் மதிப்பையும் கொடுக்கறது, அவ்வளவுதான். நம்ம ஸ்கூல் புக்லயே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு குடும்பம் பார்க்ல பேசிட்டு இருக்கும்போது குழந்தை கேட்கும், அப்பா நம்ம சாப்பிட்ற சர்க்கரை எப்படி வருதுன்னு. அப்பா விளக்குவாரு, வயல்ல விளையிற கொரும்பை வெட்டி அதை ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அங்க அதை மிஷின்ல போட்டு சாறு எடுத்து அதை பதப்படுத்தி தான் சர்க்கரையா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, கரும்புங்கிறது மூலப்பொருள், சர்க்கரைங்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள். இந்த கரும்பை சர்க்கரையா மாத்துற அந்த செயல்முறை தான் உற்பத்தி. இப்படி மாத்துறதுனால அந்த கரும்புக்கு ஒரு புதிய பயன்பாடு, அதாவது யூட்டிலிட்டி கிடைக்குது. இப்போ நம்ம சொன்னோம்ல, பயன்பாடு, அதாவது யூட்டிலிட்டி. இந்த வார்த்தை பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்போ பயன்பாடுனா என்ன? மனிதர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு பொருளோட சக்திக்கு பேர் தான் பயன்பாடு. இந்த பயன்பாட்டுல 3 முக்கிய வகைகள் இருக்கு. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி, அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல வடிவ பயன்பாடு, ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஒரு பொருளோட வடிவத்தை, அதோட ஃபார்மை மாத்துறது மூலமா அதோட பயன்பாடு அதிகமாகும். உதாரணமா பஞ்சு இருக்கு. பஞ்சை அப்படியே வச்சு நம்மால சட்டை போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனா அதே பஞ்சை நூலா மாத்தி துணியா நெய்து சட்டையா தைக்கும்போது அதோட வடிவம் மாறுது, அதோட பயன்பாடும் அதிகமாகுது. இதுதான் வடிவ பயன்பாடு. 2வது இடப்பயன்பாடு, பிளேஸ் யூட்டிலிட்டி. ஒரு பொருள் உற்பத்தியாகிற இடத்துல இருந்து தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போறது. தமிழ்நாட்டுல நிறைய அரிசி விளையுது. அதை கேரளாவுக்கு கொண்டு போகும்போது அந்த அரிசியோட பயன்பாடு அதிகமாகுது. சிம்பிளா சொன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். 3வது கால பயன்பாடு, டைம் யூட்டிலிட்டி. ஒரு பொருளை தேவைப்படுற காலம் வரைக்கும் சேமித்து வைக்கிறது. உதாரணமா நெல் அறுவடை செய்யும்போது அந்த வருஷம் முழுக்க தேவைப்படுற நெல்லை கிடங்குல, அதாவது வேர்ஹவுஸ்ல சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது பயன்பாட்டுறோம் இல்லையா? அதுதான் கால பயன்பாடு, அதாவது ஸ்டோரேஜ். ஓகே, பயன்பாடுனா என்னன்னு பார்த்தோம். அடுத்ததா உற்பத்தியோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது பொருளாதாரத்தோட பேக் போன்னு சொல்லலாம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த உற்பத்தியின் வகைகளை வச்சுதான் கணக்கிடுவாங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உற்பத்தியை நாம பொதுவா 3 வகையா பிரிக்கலாம். முதல் நிலை உற்பத்தி, அதாவது பிரைமரி ப்ரொடக்ஷன். பேர்லயே இருக்கு பாருங்க, பிரைமரி, அதாவது இயற்கையோடு நேரடியா தொடர்புடையது. விவசாயம், மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில் மாதிரி இயற்கையிலிருந்து நேரடியா மூலப்பொருட்களை பெறுவது முதல் நிலை உற்பத்தி. 2ஆம் நிலை உற்பத்தி, செகண்டரி ப்ரொடக்ஷன். முதல் நிலையில கிடைச்ச மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஒரு புதிய பொருளை உருவாக்குவது.
அதாவது மேனுஃபேக்சரிங். உதாரணமா கரும்ப சர்க்கரையா மாத்திர சர்க்கரை ஆலை, பஞ்ச துணியா மாத்திர ஆடை தொழிற்சாலைகள் எல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். மூன்றாம் நிலை உற்பத்தி, டெர்ஷரி ப்ரொடக்ஷன். இதை நாம சேவைத்துறை, அதாவது சர்வீசஸ் செக்டார்னு சொல்லுவோம். போக்குவரத்து, வங்கி, கல்வி, மருத்துவம் மாதிரி சேவைகளை வழங்குவது. இது முதல் 2 உற்பத்திகளுக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி செயல்படும். இப்போ இந்த படங்களை பாருங்களேன். ஒரு பக்க விவசாயம் இருக்கு, அது முதல்நிலை உற்பத்தி. மறுபக்க தொழிற்சாலைகள், வங்கிகள், போக்குவரத்து மாதிரி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை உற்பத்திகள் இருக்கு. ஒரு நாடு வளர்ச்சி அடைய அடைய அதோட பொருளாதாரத்துல விவசாயத்தோட பங்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சேவை மற்றும் உற்பத்தித் துறையோட பங்கு அதிகமாகிட்டே போகும். இதுதான் ஒரு வளர்ந்த நாட்டோட பொருளாதாரத்தோட அடையாளம். இந்தியாவும் இந்த பாதையில தான் வேகமா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நாம இந்த பாடத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் உற்பத்தி காரணிகள், அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய என்னென்ன விஷயங்கள் தேவை, அதைத்தான் நாம உற்பத்தி காரணிகள்னு சொல்றோம். இத பொருளாதாரத்தோட 4 தூண்கள்னு கூட சொல்லலாம். இதிலிருந்து தான் நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த 4 காரணிகளை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். முதன்மை காரணிகள், அதாவது பிரைமரி ஃபேக்டர்ஸ். இதுல நிலம், லேண்ட் மற்றும் உழைப்பு, லேபர் வரும். ஏன்னா இது 2ம் இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியது. 2வது வகை வழி பெறப்பட்ட காரணிகள், அதாவது டிரைவ்ட் ஃபேக்டர்ஸ். இதுல மூலதனம், கேபிட்டல் மற்றும் தொழில் முனைவோர், என்டர்பிரனர் வருவாங்க. ஏன்னா இத மனிதன் தான் உருவாக்குறான். தேர்வுல எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை காரணி அல்ல அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல மூலதனத்தை கொடுப்பாங்க. நாம அவசரத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. நிலமும் உழைப்பும் தான் முதன்மை காரணி. காரணியான லேண்ட பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம்னா வெறும் தரைப்பகுதி மட்டும் கிடையாது. நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள்னு இயற்கையோட கொடைகள் எல்லாமே நிலம்தான். இதோட குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். இதோட அழிப்பு நிலையானது. சப்ளை இஸ் ஃபிக்ஸ்ட். நம்மால புதிய நிலத்தை உருவாக்க முடியாது. இது இயற்கையின் இலவச அன்பளிப்பு, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இத அழிக்க முடியாது, இன்டெஸ்ட்ரக்டபிள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியாது, இம்மொபைல். எல்லா நிலமும் ஒரே மாதிரி இருக்காது, வேறுபட்ட தன்மை கொண்டது, ஹெட்ரோஜினியஸ். 2வது காரணி உழைப்பு, லேபர். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய மனிதன் செய்யற உடல் அல்லது மன ரீதியான எந்த ஒரு முயற்சிக்கும் பேரு தான் உழைப்பு. உழைப்பாளரிடமிருந்து உழைப்ப பிரிக்கவே முடியாது, இன்செப்பரபிள். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. உழைப்பு அழியக்கூடியது, பெரிஷபிள். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு தொழிலாளி வேலைக்கு போகலைன்னா அந்த ஒரு நாளோட உழைப்பு வீணாகிடும், அதை சேமித்து வைக்க முடியாது. இதிலிருந்து பல முறை கேள்வி வந்திருக்கு. உழைப்பு இடம் விட்டு இடம் நகரக்கூடியது, மொபைல். ஆனா உழைப்பாளர்களுக்கு பேரம் பேசும் சக்தி, பார்கெனிங் பவர் பொதுவா குறைவா இருக்கும். உழைப்பு பத்தி பேசும்போது நம்ம கண்டிப்பா ஆடம் ஸ்மித் பத்தி பேசியே ஆகணும். யார் இவரு? இவர்தான் பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எகனாமிக்ஸ். இதுவே ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்விதான். இவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து தான் வேலை பகுப்பு முறை, அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர். ஒரு வேலைய பல சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தர் செய்யும்போது உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகமாகும்னு சொன்னார். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். 3வது காரணி மூலதனம், கேபிட்டல். மூலதனம்னா உடனே பணம்னு மட்டும் நினைக்கக்கூடாது. மேலும் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட செல்வம் தான் மூலதனம். உதாரணமா இயந்திரங்கள், கருவிகள், கட்டிடங்கள். அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேரு உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணி, ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுலயும் பருமப்பொருள் மூலதனம், பண மூலதனம், மனித மூலதனம்னு வகைகள் இருக்கு. 4வது மற்றும் மிக முக்கியமான காரணி தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினர் அல்லது அமைப்பாளர், ஆர்கனைசர். இவர்தான் தொழில்துறையின் தலைவர், அதாவது கேப்டன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படி சொல்றோம்னா, இவர்தான் மேல சொன்ன நிலம், உழைப்பு, மூலதனம் இந்த 3 காரணிகளையும் சரியான விகிதத்துல ஒன்னு சேர்த்து ஒரு உற்பத்தியை தொடங்கி அதுல வர லாபம் நஷ்டத்தை ஏத்துக்கிறவர். இவர் இல்லாம உற்பத்தி நடக்கவே நடக்காது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் படிச்சிட்டோம். ஆனா நம்ம படிப்பு எப்போ முழுமையடையும்னா, படிச்சதுல தேர்வுல எப்படி கேள்விகள் வரும்னு தெரிஞ்சுக்கும் போதுதான். வெறும் பாடத்தை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது தேர்வை நோக்குல புரிஞ்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலி ஆஸ்பிரண்டோட அடையாளம். இதிலிருந்து பொறுத்துக மற்றும் கூற்றவக கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொறுத்துக கேள்வி வரலாம். இது ரொம்ப நேரடியான கேள்வி. ஒரு பக்கம் முதல்நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை உற்பத்தின்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வங்கி, சக்கர ஆலை, மீன் பிடித்தல்னு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு எளிதா தெரியும். முதல்நிலைனா மீன் பிடித்தல், 2ஆம் நிலைனா சக்கர ஆலை,
மூன்றாம் நிலைனா வங்கி. இதை நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிரலாம். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி எங்க குழப்புவாங்கன்னா இந்த மாதிரி கூற்றுவகை கேள்விகள்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல தான். உதாரணமா நிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டுட்டு கூற்று 1 நிலம் அழியக்கூடியது பெரிஷபிள், கூற்று 2 உழைப்பு அழிக்க முடியாதது இன்டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னு கொடுப்பாங்க. பாருங்க, வார்த்தைகள் ஒண்ணுதான், ஆனா மாத்தி கொடுத்திருக்காங்க. நாம எக்ஸாம் டென்ஷன்ல படிக்கும்போது நிலத்தோட தன்மைய உழைப்புக்கும் உழைப்போட தன்மைய நிலத்துக்கும் மாத்தி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலம் அழிக்க முடியாதது இன்டெஸ்ட்ரக்டிபிள், உழைப்பு தான் அழியக்கூடியது பெரிஷபிள். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக இந்த பாடத்திலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னனா, ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை, அவர் சொன்னது வேலை பகுப்பு முறை, மூலதனம் ஒரு வழி பெறப்பட்ட காரணி, நிலமும் உழைப்பும் தான் முதன்மை காரணிகள், உழைப்பு அழியக்கூடியது ஆனா நிலம் அழிக்க முடியாதது. இந்த வேறுபாடுகளை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிச்சீங்கன்னா தேர்வுல எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோல நாம பார்த்த எல்லா கருத்துக்களுக்கும் முழுமையான தேர்வு நோக்குல தயாரிக்கப்பட்ட குறிப்புகள், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் பண்ணின பிடிஎஃப் நம்ம மெம்பர்ஷிப்ல சேரவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முழு தலைப்பையும் தெளிவா படிச்சு முடிக்கலாம். இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். தினமும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தீவிரமா படிக்கிற, கண்டிப்பா இந்த முறை வேலைக்கு போகணும்னு ஒரு வெறியோட படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேக குறிப்புகள், ரிவிஷனுக்கு வழிகாட்டுதல்னு கூடுதல் சப்போர்ட் கிடைக்கும். டே 42 கம்ப்ளீட். நாளைக்கு டே 43ல இதே 7ஆம் வகுப்பு புத்தகத்தோட அடுத்த முக்கியமான தலைப்பு பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான முயற்சி. அதை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல அரசு பணி உங்களுக்கும் நிச்சயம். தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.